சிங்கம் கதையா இல்ல நரி கதையா? குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். ஜாலியா உழுந்து வீட்டில் இருக்க வேலைகளை செய்கிறது, சமையல், அப்புறமா துணி துவைக்கிற வேலை, அப்புறம் குழந்தைய பார்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு ஆண் நேஷனல் அதுக்கு போகிறதுக்கோசம் இவர் வந்து இவரோட முயற்சியில் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நகைச்சுவை, ஆக்ஷன், சென்டிமெண்ட், பெண்கள் படக்கூடிய கஷ்டத்தை, ஆண்கள் படக்கூடிய கஷ்டங்கள், ஒரு ஸ்போர்ட்ஸில் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவையாக தான் மசாலாவா, சூப்பர் மசாலாவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பெண்கள் வேலைக்கு போகலாம கூடாது, ஏன் ஆண்கள் வீட்டில் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்து சேவை செய்யக்கூடாது, சமையல்லாம் செய்யறதுலாம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ரொமான்ஸ், இன்டிமேட்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுங்க. ரொமான்ஸ், இன்டிமேட் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்றது நீங்கள் விவேக்கோட காமெடியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே இந்த படத்துலையும் ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதான் முதலே சொன்னதான் குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய ஒரு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். இன்னைக்கு நான் விமர்சிக்க போகிற படத்துடைய பேர் கட்டா குஸ்தி 2. அதாவது கட்டா குஸ்தி அப்படின்ற ஒரு படம் 2022 வந்துச்சு. அதோடைய சீக்வல் தான் இந்த படம். அதாவது சீக்வல்னால் எப்படின்னா அதோட தொடர்ச்சியாகவே சொல்லலாம் இதில். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டா குஸ்தி 2ல் வந்து இப்போ பார்ட் 1, அதாவது ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த அந்த கிளைமேக்ஸில் முடிஞ்சு அதோட கண்டினியூஷன் அப்படியே காட்டுற மாதிரி தான் வருது. முதல்ல ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் சொல்லிடணும் அப்படின்னா, படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம், குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம், ஜாலியாக உழுந்து சிரிக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விமர்சனத்துக்குள்ளே போயிடுவோம். ரைட்டு. இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்லரில் இன்டர்வியூலலாம் சொல்லியிருப்பாங்க இதில் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு, அதாவது மனைவி வேலைக்கு போயிட்டு கணவர் வீட்டுக்குள்ளேயே வந்து எப்படி ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்களோ அந்த மாதிரி கணவர் வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டில் இருக்க வேலைகளை செய்கிறது, சமையல், அப்புறமா துணி துவைக்கிற வேலை, அப்புறம் குழந்தைய பார்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு ஆண் எப்படி இருந்தால் இருக்கும், பெண் வேலைக்கு போனால் எப்படி இருக்கும், அப்புறமா அந்த அவங்க சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய கதாநாயகன்னு விஷ்ணு விஷால், கதாநாயகி வந்து நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மி. ரைட்டு. அவங்க வந்து போன பார்ட்லேயே பார்த்துருப்போம். அதை இன்ட்ரோலுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கோம் என்னென்னா வந்து அவங்க வந்து ஒரு ரெஸ்லருன்ட்டு. அப்புறம் அந்த ரெஸ்லரு அப்படின்னும்போது இவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார், நான் உன்னை வந்து நேஷ்னல்ஸ் வரைக்கும் அனுப்புகிறேன், அதுக்கான முயற்சி நான் கிட்டேருந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சொன்னதுக்கப்புறம் இந்த கண்டினியூஷன் இதில் வருது. என்ன அப்படின்னா செகண்ட் பார்ட்டில் வந்து இவர் வந்து அதுக்கான முயற்சிலாம் செஞ்சு இவர் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் மனைவியை வந்து அவர் வந்து அனுப்புவார். மனைவி வந்து ரயில்வேஸில் வந்து ஒரு வேலையிலையும் இருப்பாங்க, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடச்சிடும். இவங்க வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ்கோசம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நேஷ்னல் அதுக்கு போகிறதுக்கோசம் இவர் வந்து இவரோட முயற்சியில் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ விஷ்ணு விஷால் வந்து தன் மனைவிக்கோசம் சாப்பாடு சமைக்கிறது எல்லாம், ஹெல்த் ஃபுட்டு எல்லாமே செஞ்சு கொடுப்பார் எல்லாமே. இவங்க நேஷ்னல்ஸ்க்கு போகிறதுக்கோசம் குவாலிஃபைங்க்கு போகும்போது குவாலிஃபைங்கில் வந்து இவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அது மயக்கம் போட்டு விழுறதுல டயர்ட்னஸில் வந்து அவங்க வந்து செகண்ட் ப்ளேஸ் வந்துடுவாங்க. வந்ததுனால அவங்களால நேஷ்னல்ஸ் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ நேஷ்னல்ஸ் போக முடியாத சுச்சுவேஷன் வந்து என்ன ஏது அப்படின்னு ஆராயும் போது அப்புறமா வந்து அவங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் என்ன வருது, நீங்கள் வந்து ட்ரக்ஸ் வேறு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு அவங்கள பேன் பண்ணிவிடுவாங்க. யாரை? ஐஸ்வர்யா லக்ஷ்மியை வந்து ரெஸ்லிங் பண்ணக்கூடாதுன்னா. அப்போ என்னாச்சு, அவங்களோட கனவு வந்து பழிக்காமல் போயிடுது. என்னன்னா நேஷ்னல்ஸ்க்கு அவங்களால போக முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, இன்னத்தினால நம்ம எந்த ட்ரக்ஸும் எடுக்கல, இதுவும் என்ன ஏது அப்படின்னும் போது அப்போ வீட்டில் சமையல் செய்கிறது யார்? விஷ்ணு விஷால் தான். இவங்களுக்கு எப்படியோ ஒரு வீடியோ ஒன்று போது அதில் விஷ்ணு விஷால் ஏதோ ஒரு பவுடர் ஆட்டு தூர மாதிரி, அப்புறம் அந்த பவுடர் என்னான்னு அவங்க கண்டுபிடிச்சா அதில் போதை வஸ்து பொருட்கள் கலப்படம் பண்ணியிருக்க, அதனால தான் வந்து அந்த பவுடர் வந்து போதை வஸ்து பொருள். ரைட்டு. இதனால் அப்போ விஷ்ணு விஷால் வேணுனே நான் வந்து முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு இதை தடையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரிவு ஏற்படுது, அதை பிளவு ஏற்படுது. அதை குடும்பத்தில் தகராறாகி ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. ஆனால் டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க கோர்ட்டில் போனதுக்கு டிவோர்ஸ் கிடைக்கதா இல்லையா, இந்த போதை வஸ்து பொருட்களை இவங்களோட உணவுலையோ இல்லை நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட உடம்புக்குள்ளே எப்படி அந்த ஸ்டெராய்டு, அதாவது அந்த போதை வஸ்து பொருள் எப்படி போயிருக்கு, இதுக்கான காரணம் யார், உண்மையிலே விஷ்ணு விஷால் தான் பண்ணாரா, இதனால தான் அவங்க டிவோர்ஸ்க்கு போனாங்களா, அப்புறமா இவங்களுக்கு அந்த டிவோர்ஸ் கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. அப்புறமா வந்து இவங்க வந்து அப்புறம் நேஷ்னல்ஸ் போகிறாங்களா இல்லையான்னு கேட்குறீங்களா, அதுவும் இதில் சொல்லுவாங்க. போகிறதுக்கு லாஸ்ட்டாக இன்னொன்று சொல்ல, இந்த படத்துக்கு தேர்ட் பார்ட் வேறு இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக செகண்ட் பார்ட்டை பார்த்துட்டு தேர்ட் பார்ட்டுக்கும் போயிடலாம் அப்படின்லாம்.
ரைட். இதில் நடிப்பு எல்லாமே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமாக சொல்ல வேண்டியது நம்ம வந்து டெக்னிக்கலாக சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலாம். படத்தோடைய இயக்குனரான செல்லா ஐயாவை உண்மையிலேயே பாராட்டியே தின்னும். இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நகைச்சுவை, அதாவது காமெடி ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது காமெடி ட்ராக்குன்னு தனியாக இல்லாமல் இதோட கதையோடு போகக்கூடிய ஹியூமர் உள்ள கதை, ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. பெண்கள் படக்கூடிய கஷ்டத்தை சொல்லியிருக்காங்களே இதில் சொல்லியிருக்காங்க, ஆண்கள் படக்கூடிய கஷ்டங்கள் என்னவோ அதை சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்போர்ட்ஸில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவையாக தான் இந்த படத்தை வந்து இந்த படத்துடைய இயக்குனரான செல்லா ஐயாவை கொடுத்துருக்காரு. இதனால் இவ்வளோ கலந்துருக்காங்க. படம் எப்படி இருக்கும், இந்த மசாலாவா சூப்பர் மசாலாவாக இருக்கும் இது அப்படின்னு சொல்லுவாங்க. காரசாரமாகவும் இருக்கும், அதையும் இனிப்பும் கலந்துருக்கும் அப்படின்லாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டில் ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காரு. அதாவது விவாகரத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு, குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கார். பெண்கள் வந்து ஏன் பெண்கள் வேலைக்கு போகலாமல் கூடாது, ஏன் ஆண்கள் வீட்டில் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்து சேவை செய்யக்கூடாது, சமையல்லாம் செய்கிறதுலாம் தவறா இல்லையா அப்படின்றதெல்லாம் அழகாக காமிச்சிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனரான செல்லா ஐயாவு. ரைட். விஷ்ணு விஷாலையும் ஐஸ்வர்யா லட்சுமி எப்படி நடிச்சிருக்காங்கன்னா, கதாநாயகன் கதாநாயகி ஒரு கணவன் மனைவி கதாபாத்திரத்தில் அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே விஷ்ணு விஷால் இதில் ஒரு மெனக்கெட்டு, அதாவது அவர் எதுக்கு பாராட்டினாலும் எப்பயுமே ஒரு ஹீரோனா நான் பந்தாவாக தான் நடிப்பேன், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து இதில் வந்து ஹீரோயினுக்கு ஸ்கோப் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு தைரியமாக ஒத்துக்குன்னு அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததுனால விஷ்ணு விஷாலை பாராட்டிக்கணும். உண்மையிலே அவரோட கதாபாத்திரத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ நல்லா செஞ்சுருக்காரு. ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ரெஸ்லராக எந்த அளவுக்கு அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கடினமாக உழைச்சி அந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்க்கும் வகையில் உண்மையில் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரொமான்ஸ் இன்டிமேட் சீன்லாம் சூப்பராக இருக்குதுங்க. ரொமான்ஸ் இன்டிமேட் சீன் இதெல்லாம் இருக்குது. அதுலேயும் எங்கேயும் வல்காரிட்டி இல்லாமல் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் மகளாக ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை உண்மையிலே அருமையாக நடிச்சிருக்குங்க. அவ்வளோ நல்லா அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனு, அந்த டைலாக் டெலிவரி, அப்புறம் அந்த சுட்டித்தனம், இதெல்லாம் வந்து அந்த பாவனை அந்த நடிப்பில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் அந்த பாப்பா அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே அந்த பொண்ணுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், உண்மையில் சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க கூட வந்து லிஸி ஆண்டனி பண்ணியிருக்காங்க. அவங்களும் சில சீனில் பார்த்து லிஸி ஆண்டனி வந்து அதை நான் கதையை சொல்ல வேணாம், அப்போ ஒரு சீனில் பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ஸ் வர அளவுக்கு அந்த லிஸி ஆண்டனியும் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்ம கருணாஸ் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்றது நீங்கள் விவேக்கோட காமெடியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே இந்த படத்துலையும் பார்க்கலாம் நீங்கள் கருணாஸ். அது அப்புறமா கருணாகரன் அவர் ஒரு சின்ன பாட்டு, அவரோட பாட்டும் அவர் நல்லா செஞ்சுருக்காங்க. இவங்களையும் மீறி ஒருத்தர் கேமியோவில் பண்ணியிருக்காங்க. யார் தெரியுமாங்க? நம்ம ரம்யா கிருஷ்ணன் பண்ணியிருக்காங்க. ஆடாடாடா அவங்க வர சீனு அவங்க ஒரு ஜட்ஜு கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காங்க. அந்த சீன் அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதில் அந்த உள்ள கோர்ட்டில் நடக்கும்போது ஒரு ஃபேமிலி கோர்ட்டில் அப்போ அவங்களுடைய நகைச்சுவைத்தனமான அவங்களுடைய அங்கே அந்த டைலாக்ஸு, அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அந்த கான்வர்சேஷன் நடக்கும், அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும் பாருங்கள். அந்த சமயத்தில் இவங்க வந்து நடுவில் போடுவாங்க பாருங்கள் ஒரு பிட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உண்மையிலே படம் அவ்வளோ என்டர்டெய்னிங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு பலு சேர்க்குற அளவுக்கு வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ப டெக்னீஷியன்ஸை சொல்லணும். அந்த டெக்னீஷியன்ஸ் யார் சொல்லணும்? ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து 2 பாடல்கள் அருமையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த படத்தை போய் பார்க்கலாம். அந்த பாடல்கள் யாருன்னா அந்த இசை வந்து ஷியான் ரோல்டன் அவர் தான் பண்ணியிருக்காங்க. பாடல்கள் உண்மையிலே அவ்வளோ அருமையாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கேஎம் பாஸ்கரனோட சினிமாட்டோகிராஃபி, படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி ஒரு ப்ளஸ்ஸாக இருந்ததுக்கு உண்மையிலே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எடிட்டர் பரத் விக்ரமன் அவரோட பாட்டு நல்லா செஞ்சுங்க. ஆனால் இன்டர்வலுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னால் கொஞ்சம் ஸ்லோனஸ் வருது. அதை எதனா கொஞ்சம் வழி பண்ணியிருக்கலாமோ எடிட்டர் அப்படின்னு தோணுது. மற்றபடி படம் விறுவிறுன்னு போகுது. பட் இன்டர்வலுக்கு பிளாக்குக்கு முன்னால் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோனஸ் வருது. ஏன்னா கதை கொஞ்சம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஒரு பாட்டிலும் இன்னொரு வகைக்கு போகும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோனஸ் வர மாதிரி இருக்குது. அதை எதனா இந்த எடிட்டர் கொஞ்சம் பண்ணியிருந்தாலும் இன்னும் நல்லாவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதான் முதலே சொன்னதான் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் தான் இந்த கட்டா குஸ்தி 2. இந்த படத்துக்கு நம்ம எவ்வளோ மதிப்பீடு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5, தட் இஸ் 4.5 out of 5 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.